ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இது நம்ம மூவி ரிவ்யூவில் காதல் தி கோர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காதல் தி கோர் 2023 தமிழ் டப்பில் வெளியான ஒரு எமோஷனல் ட்ராமா மூவி. ஜியோ பேபி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மம்முட்டி, ஜோதிகா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோவான மம்முட்டி ஒரு கிராமத்தில் அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி ஜாலியாக போயிட்டு இருக்கிற லைஃப்பில் மம்முட்டி அவங்க அங்கே இருக்கிற எலெக்ஷனில் எப்படியோ நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி மம்முட்டி அவங்க எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்ட்டு போகிறப்ப அவங்களுடைய ஒய்ஃப் அவங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாங்க. உடனே அப்படியே அப்செட் ஆயிடுறாங்க. என்னடா இது, இந்த மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. மம்முட்டியோட அவங்க ஒய்ஃப் எதற்காக மம்முட்டி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும், அப்படி மம்முட்டி செய்த அந்த சம்பவம் என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். பாசிட்டிவாகவே எமோஷனல் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு எமோஷனல் கொடுத்துருக்காங்க. அதுவும் மம்முட்டி சாரோடைய நடிப்பு வேற லெவலாக இருக்குங்க. ஸோ பின்னிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்திலேயே எந்த ஒரு ஹீரோவும் இது மாதிரியான கேரக்டர் வந்து நடிக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நான்லாம் நடிக்கப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் மம்முட்டி சார் துணிஞ்சு இந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜெயிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் சுற்றி தான் கதை போயிட்டுருக்கு. ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. அவருடைய எமோஷனல் ஒவ்வொன்றும் நமக்கு அப்படியே கப்புன்னு உள்ளே இறங்குதுங்க. ரொம்ப அப்படியே உள்ளரிக்குதுங்க. படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ அடடா, மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாடா, ஐயோ ஆண்டவா எப்படியாவது காப்பாற்றுறா அப்படிங்கிற அளவுக்கு தான் நாம் அப்படியே சாமிகிட்ட வேண்டுறோம். அந்தளவுக்கு ஒவ்வொரு எமோஷனும் சும்மா கன்று மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜோதிகா மேம் செம்மையாக ஒரு ஆக்டிங்க. அவருக்கு ஈக்குவலாக வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஜோதிகாமோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. இப்படி படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து செம்மையான ஒரு எமோஷனலாக கொண்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு படம் வந்து செம்மையாக இருக்குது. இந்த எமோஷனலுக்கெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பிஜிஎம் மியூசிக்ங்க. பிஜிஎம் மியூசிக் வேறு பின்னி பெடல் எடுத்துட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு பிஜிஎம்ஸ் நறுக்குன்னு இருக்குது. ஒரு எமோஷனலோட அந்த பிஜிஎம் மியூசிக் கேட்கும்போது எவ்வா என்னடா அது இப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு பிஜிஎம் மியூசிக்கில் இந்தளவுக்கு நம்மளை வந்து அப்படியே ஒரு கிரியேட் பண்ண முடியுமா, அந்தளவுக்கு நம்ம மனசில் கேட்குதுங்க. அந்தளவுக்கு டச் பண்ணிடுச்சுங்க. சூப்பரான ஒரு பிஜிஎம் மியூசிக்கை கொடுத்துருக்காங்க. கேமரா ஆங்கிள் செம்மையாக இருக்குது. அந்த படமே எமோஷனல் படம் தான், ஆனால் அந்தளவுக்கு ஒரு கேமரா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். எல்லாம் ஓகே தான்ப்பா, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. படம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்குதே அப்படிங்கிறத தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். சஸ்பென்ஸ் த்ரில்லர் எதுவுமே இல்லை. ஒன்லே எமோஷனல் நம்பி அந்த படத்தை எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிறத தோணுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சீன்ஸ் எங்கேயோ பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான். கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாகவும் லேக்கிங்காகவும் இருக்குது. ஏன்னா இதே மாதிரி எமோஷனல் சீன்ஸ் நிறையா படம் வந்துருச்சு. இருந்தாலும் ஜோதிகா அண்டு மம்முட்டி இவங்களுக்காக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. மற்றபடி படத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ கொண்டு போயிட்டாங்க. அது கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து எனக்கு வந்து எமோஷனல் ஃபீல் குட் மூவி வேணும், ஒரு பக்காவான எமோஷனல் ஃபீல் குட் மூவி எனக்கு பிடிக்கும் அப்படிங்களுக்கு தான் இந்த படம் வந்து செட் ஆகும். எனக்கு டஃப் டு ஃபைட்டு அப்படின்ட்டு ஒரு அட்வென்ச்சர் மூவி அப்படின்னு ஸ்பீடாக பார்த்தியா, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படத்துக்கு செட் ஆகாது. அதனால் இவங்க செகண்ட் ஹாஃப்லையாவது இந்த எமோஷனல் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் அப்படின்ட்டு அட்வென்ச்சர் அப்படின்ட்டு கொண்டு வந்துக்கலாம். அட்வென்ச்சர் கொண்டு வர முடியாது, சரி, அதில் எல்லாம் எதிர்பார்க்க கஷ்டம். இருந்தாலும் அந்த ஃபைட் சீன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துக்கலாம். அது கொண்டு வந்தாலும் படம் வந்து வேறு லெவலில் ஹிட் அடிச்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக ஒன்றுமே இல்லை. மைனஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இல்லையே. மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக இருக்கா இல்லை சுமாராக இருக்கான்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி மற்ற ஒரு புதிய மூவியும் சந்திப்போம். உங்களோட உங்கள் கவி பாரதி.